வணக்கம். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 12 ராசிக்கான கோயில்களை பற்றி பார்க்க போகிறோம். 12 வகையாக இந்த கோயில் பிரிச்சிருக்காங்க. நம்ம எத்தனை ராசி இருக்குதுன்னு பார்க்க முதல்ல. நம்ம மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிகம் ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி. ராசி கோயில் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயிலை குறிக்குது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கோயில் இருக்குது அப்படின்னு நம்பப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன கோயில் இருக்குதுன்னு பார்க்கலாம். மேச ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில், இது கும்பகோணத்தில் இருக்குது. ரிஷப ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரங்கபாணி கோயில், இதுவும் கும்பகோணத்தில் இருக்குது. மிதுன ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்கரபாணி கோயில், இதுவும் கும்பகோணத்தில் இருக்குது. கடகராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலகைதீஸ்வரர் கோயில், இதுவும் கும்பகோணத்தில் இருக்குது. சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பான்பூரீஸ்வரர் கோயில், இதுவும் கும்பகோணத்தில் தான் இருக்குது. அடுத்து கன்னி ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில், இதுவும் கும்பகோணத்தில் இருக்குது. துலாம் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆபி முகேஸ்வரர் கோயில், இதுவும் கும்பகோணத்தில் இருக்குது. விருச்சகம் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கௌத மேஸ்வரர் கோயில், இதுவும் கும்பகோணத்தில் இருக்குது. தனுசு ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகேஸ்வரர் கோயில், இதுவும் கும்பகோணத்தில் இருக்குது. மகர ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சோமேஸ்வரர் கோயில், இதுவும் கும்பகோணத்தில் இருக்குது. கும்பராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமேஸ்வரம் போய்க்கலாம், தேவிப்பட்டினம் போய்க்கலாம். மீனராசி வைத்தீஸ்வரர் கோயில், இதுவும் கும்பகோணத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோயில் நம்ம கும்பகோணத்துக்கு போனாலே போதும். ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வரதராஜ பெருமாள் கோயில். இப்போ ரிஷப ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் சாரங்கபாணி கோயில். மிதுன ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்கரபாணி கோயில், இந்த தான் பார்த்துக்கோங்க. கடகராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலகேதீஸ்வரர் கோயில் இந்த கோயில் தான். சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பம்புரீஸ்வரர் கோயில் இந்த கோயில் தான். இப்போ கன்னி ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் தான், காசி விஸ்வநாதர் கோயில். துலாம் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அபி முகேஸ்வரர் கோயில் இந்த கோயில் தான். விருச்சக ராசின்னு பார்த்தீங்கன்னா கௌத மேஸ்வரர் கோயில் இந்த கோயில் தான். தனுசு ராசின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரர் கோயில், இது தான். மகர ராசி பார்த்தீங்கன்னா சோமேஸ்வரர் கோயில், இது தான். கும்பராசி ராமேஸ்வரத்துக்கும் போய்க்கலாம், ப்ளஸ் தேவிப்பட்டினத்துக்கும் போய்க்கலாம். மீனராசி வைத்தீஸ்வரர் கோயில், இதுதான் பார்த்துக்கோங்க. 12 வகையான ராசிகளுக்கான கோயிலை பார்த்தோம். உங்கள் ராசிக்கான கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.